ஸோ பார்க்க போறோம். இந்த ஒடிசி ட்ரெய்லர் தான் பார்க்க போறோம். இது வந்து ஆக்சுவலா தியேட்டர்ஸ் ஒன்லில ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டு, இப்ப யூடியூப்க்கு வந்திருக்கு. அவெஞ்சர்ஸும் அந்த மாரி பண்ணியிருக்காங்க. ஆனா இன்னும் வரல யூடியூப்க்கு. ஸோ கூடிய சீக்கிரம் அதுவும் வரும் அப்படின்னு நம்புறோம். ஸோ வாங்க பார்ப்போம். 3, 2, 1 லெட்ஸ் கோ. நோலன் படம். After years of war, ஓகே. அந்த ஆர்பர் ஒரு மாரி செம்ம ஷைனியா பயங்கரமா இருக்கு. no one could stand between my men. And home. கமால். என்னது? அப்ப வந்து இந்த மேட் டேமன் வந்து தாடி வச்சுட்டு. ஸோ இந்த டயலாக் மிஸ் பண்றேன். Not even me. And home. மேட் டேமன் தான். Not even me. ஃப்ரேம்ஸ். ஓ! குவாலிட்டி டிப்ட் ப்ரோ. சாரி. குவாலிட்டி டிப் ஆட்டோல இருக்கு. சாரி. வாட் வாஸ் தட் கேம் இன்? டேம்! ஓகே. Promise me you will come back. What if I can't? ஓகே. ஓகே. 7ஆம் மாசம் 17ஆம் தேதி. ஓகே ரைட். ஓகே. ஐ நீட் சம் கிளாரிஃபிகேஷன் ஆல்சோ பட் ஐ எம் ஸ்பீக்கிங் ஃப்ரம் த இன்ஃபர்மேஷன் ஐ நோ. ஓகேவா? இது வந்து பேஸ்ட் ஆன் அ புக் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு கிரீக் மித்தாலஜி. இட் இஸ் த ஒடிசின்றது ஒரு கிரீக் மித்தாலஜி. ஸோ இட்ஸ் பேஸ்ட் ஆன் தட். கிரீக் காட்ஸ் இது அந்த மாரி ஒரு இட் இஸ் ஆல்சோ ஃபிக்ஷன் நான் கேள்விப்பட்டேன். லைக் வந்து நம்மளுக்கு பொன்னியின் செல்வன் மாரி இந்த சோழர் கதைய எடுத்து அதில ஒரு ஃபிக்ஷன் கதைய பின்னி ஒண்ணு செஞ்சாங்கல்ல. அந்த மாரி இதுவும் ஒரு ஃபிக்ஷன் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். இஃப் ஐ அம் ராங் ப்ளீஸ் கரெக்ட் மீ. ஐ எம் நாட் வெரி ஷூர். ஓகேவா? ஸோ இது என்ன மாரி கதை? யார் யார் இருக்கா? எந்தெந்த கிரீக் காட்ஸ்லாம் பிரசன்ட்டா இருக்காங்க? இது கிரீக் மித்தாலஜி தானா? ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் தப்பா இருந்தா தயவு செஞ்சு என்ன வந்து கரெக்ட் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்சது இத பத்தி. ஓகேவா? ஸோ அண்ட் நோலன் கோயிங் ஃபார் அ பீரியாடிக் ஃபிலிம். ஐ அம் லைக் பிரசன்டேஷன் லுக்ஸ் டிஃபரெண்ட். ஓகேவா? பிரசன்டேஷன் டெஃபினெட்லி லுக்ஸ் டிஃபரெண்ட். ஓகேவா? இது வந்து நோலன் படம் அதனால தான் இப்படி இருக்கு. அப்படின்னு என்னால சொல்ல முடியல. ஓகேவா? இது நோலனுக்கே புதுசு தான். அப்படின்ற மாரி இருக்கு. ஸோ ஐ அம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டூ ஹவ் ஹி ஹஸ் பிரசன்டட் ஆல் த பீரியாடிக் ஸ்டஃப். த ஃப்ரேம்ஸ் லுக் ரியலி நைஸ். ராவா இருக்கு. செம்ம ராவா இருக்கு. லைக் வந்து கிராண்டியர் அப்படின்றதுக்காக எல் எல்லா ஃப்ரேமும் வாவா இருக்கணும் அப்படின்றத அவர் பார்க்கல. எல்லா ஃப்ரேமும் ரியலிஸ்டிக்கா இருக்கணுன்ற லெவல்ல தான் இட் ஹஸ் பீன் ஃப்ரேம்ட். இட் இஸ் தி புரொடக்ஷன் டிசைன் ஆல்சோ கிவ்ஸ் தட் ஃபீல் ஒன்லி. எதுவுமே வந்து இது கிராண்டியர் பீரியாடிக் படம் பண்றோம், கிராண்டா பண்ணணும் அப்படின்றது இங்க இல்லவே இல்ல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது நோலன் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிகல் எஃபெக்ட்ஸ்ல நுழைவாருன்னு சொல்லிட்டு. ஸோ ஐ கேன் சீ தட். ஓகேவா? அந்த ப்ராக்டிக்கலா நம்ம போயிருவோம். ராவா ஒரு அந்த வேர்ல்ட கிரியேட் பண்ணுவோம். ராவான ஒரு வேர்ல்ட கிரியேட் பண்ணுவோம். அந்த மாரி ஒரு ஜோன்ல தான் இருக்கே தவிர, இட் இஸ் நாட் லைக் கிராண்டா செய்யணும், பயங்கரமா செய்யணும், பெருசா செய்யணும் அப்படின்ற ஒரு இதுவே நான் வந்துட்டு ஃப்ரேமிங்ல தான் பார்க்குறேன். நாட் இன் அந்த என்ஹான்ஸ்ட் விஎஃப்எக்ஸ்ன்றது வந்து பெருசா எங்கேயுமே எனக்கு வந்து இது படல. ஸோ இட் இஸ் வெரி ரா, வெரி ரஸ்டிக் அந்த மாரி ஒரு ஜோன்ல இருக்கு. வெரி எமோஷனலி ஹெவி, வெரி இன்டிமேட் ஒரு கட்டத்தில. லைக் வந்து ரொம்ப கேரக்டர்ஸ் கூடயே தான்
ட்ராவல் ஆகுற ஒரு படமா இருக்கு. இஃப் ஐ எம் நாட் ராங் அந்த மேட் டேமன் கேரக்டர பேஸ் பண்ணி தான் ஃபுல் இது இருக்கு. அவர் போற ஒரு ஜர்னி வெதர் ஹி கம்ஸ் ஹோம் ஆர் நாட் அப்படின்றது தான். ஸோ அதான் அந்த ஒடிசி அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ யாஹ்! லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் கைஸ். எனக்கு இந்த கதை தெரியாது. நான் வந்து இன்டர்நெட்ல, ட்விட்டர்ல இந்த மாரி இந்த தியரீஸ் படிச்சு தான் நான் வந்து அந்த பேஸ் பண்ணி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அத பேஸ் பண்ணி என்னோட ட்ரெய்லர் பார்த்து இதுல என்ன பார்த்தோமோ அத பேஸ் பண்ணி தான் நான் பேசிட்டு இருக்கேனே தவிர, ஸோ ஐ அம் நாட் தட் நாலெட்ஜபிள் அபௌட் திஸ் ஸ்டோரி ஆர் திஸ் புக் ஆர் திஸ் மித்தாலஜி எனக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ் ப்ளீஸ் கிவ் மீ சம் நாலெட்ஜ் அபௌட் இட் இன் த கமெண்ட்ஸ். ஸோ ஐ ரியலி வாண்ட் டூ நோ மோர். ஆனா டோன்ட் கிவ் ஸ்பாய்லர்ஸ் ப்ளீஸ். அதுக்குன்னு முழு கதைய டைப் பண்ணி, "தம்பி இதான்பா கதை. இதுதான் படத்துல பார்க்க போறீங்க." அப்படின்னா, "தம்பி நான் படம் பார்க்கணும். நான் படத்திலேயே பார்த்துக்கிறேன்." அதனால முழு கதைலாம் வந்து எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லிறாதீங்க. பட் இஃப் ஐ அம் ராங் ஏதாவது எனக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் லைட்டா ஒரு இன்ட்ரெஸ்ட் தூண்டுற, எக்ஸைட் பண்ற சில இன்ஃபர்மேஷன்னா நானும் பார்த்து தெரிஞ்சுப்பேன். ஆடியன்ஸ்க்கும் என்ன மாரி யார் யாருக்கு தெரியலையோ அவங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா, ஹைப்பா இருக்கும். ஸோ யாஹ்! ஐ அம் ரியலி ரியலி எக்ஸைட்டட் ஜஸ்ட் ஃபார் ஒன் ரீசன். இட் இஸ் எ கிறிஸ்டோபர் நோலன் ஃபில்ம். ஓகேவா? அது 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 ஒண்ணு போதும். நான் போயிட்டு 17ஆம் தேதி 7ஆம் மாசம் 26வது வருஷம் 2026 போயிட்டு தியேட்டர்ல உட்கார்றதுக்கு. சான்ஸே இல்ல. அவ்வளோதான். எனக்கு வேற ரீசனே தேவையில்ல. அண்ட் அ வெரி குட் காஸ்டிங். நல்ல ஒரு ஆன்சாம்பிள் இருக்கு. டாம் ஹாலண்ட் இருக்காரு, மேட் டேமன் இருக்காரு, ஆனி ஹாத்தவே. ஸோ பயங்கரமான ஒரு காஸ்டிங் தான். ஸோ ஐ அம் ரியலி ஈகர் டூ நோ வாட் கேரக்டர்ஸ் தே ப்ளே. ஏன்னா சில இதெல்லாம் நான் பார்த்தேன். லைக் வந்து டாம் ஹாலண்ட் வந்து இந்த கேரக்டர் ப்ளே பண்றாரு. ஆனா அந்த கேரக்டர் நேம்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. எனக்கு ஐ அம் நாட் ஃபெமிலியர் வித் தோஸ். ஏன்னா நான் புக்கு படிச்சதில்ல. அந்த கதை எனக்கு தெரியாது அப்படின்ற பட்சத்தில நாட் ஃபெமிலியர். ஸோ என்ன மாரி கேரக்டர்ஸ்னும் எனக்கு தெரியாது. பேரே நீங்க சொன்னாலும், இவர் வந்து இது ப்ளே பண்றாரு அப்படின்னா, அது என்ன மாரி கேரக்டர் இருக்கும்போது எனக்கு தெரியாது. நான் படம் பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். அப்படின்ற ஒரு ஜோன்ல தான் நான் இருக்கேன். மியூசிக் ஒரு செம்ம அரௌசிங்கா இருந்துச்சு. அப்படியே என்ன சொல்றது? எலிவேட்டிங் அப்படின்ற ஒரு ஜோன்ல தான் இருந்துச்சு. லைக் வந்து அவங்க ஒரு ஸ்கோரு. அந்த ஸ்கோர் வந்து ஒரு எமோஷனல் பேலன்ஸோடயே இருந்துச்சு. அப்படிதான் நான் அத ஃபீல் பண்ணேன். அதுல வந்து மறுபடியும் இட் வாஸ் ரா. நம்ம வந்து கிராண்டா ஒண்ணு பண்றோம், பீரியாடிக்கா பண்றோம். ஸோ கிராண்டா பண்ணணுன்ற ஒரு ஜோன்ல வந்து அது இல்ல. அது வந்து எமோஷனலி கதையில என்ன இருக்கோ, அத மட்டும் எலிவேட் பண்ணுவோம். அப்படின்ற ஒரு ஜோன்ல மட்டும் தான் மியூசிக்கும் இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் தட் இஸ் த அப்ரோச் நோலன் ஹஸ் கான் ஃபார். இது வந்து எஸ் பீரியாடிக் படம். எஸ் ஒரு கிரீக் மித்தாலஜி. பட் அந்த எப்பயுமே பண்ற ஒரு கிராண்ட் ஸ்கேல், பயங்கர விஎஃப்எக்ஸ் அப்படின்ற ஜோன்ல போவேனா, ராவா, ரியலிஸ்டிக்கா ஒண்ணு எடுத்து குடுப்போம். அப்படின்ற ஒரு ஜோன்ல அவர் போன மாரி இருக்கு. இதுல விஎஃப்எக்ஸே இல்லையான்னு கேட்டீங்கன்னா, அது எனக்கு தெரியலங்க. கண்டிப்பா இருக்கலாம். பட் இட் இஸ் லோவர் டவுன் டூ த வெரி மினிமல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ மச் ஆஃப் லைவ் லொகேஷன்ஸ். ஏன்னா பார்த்தாலே தெரியும். இது லைவ், இது விஎஃப்எக்ஸ்ன்னு. சோ மச் ஆஃப் லைவ் லொகேஷன்ஸ், வெரி பியூட்டிஃபுல்லி ஷாட். இட் இஸ் கிராண்ட்லி ஃப்ரேம்ட். அப்படிதான் நான் சொல்லுவேன். ஃப்ரேம்ல தான் அவங்க கொஞ்சம் கிராண்டா காமிக்கணும்னு பெருசா காமிக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர, இட் இஸ் நாட் ஃபுல்லி சிஜிஐ ஆர் விஎஃப்எக்ஸ் என்ஹான்ஸ்ட் அதான் சொல்ல வரேன். ஓகேவா? ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் படம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. பார்ப்போம். நன்றி.